இந்த வீடியோவில் நாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸில் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கீழே ஒர்க் பண்ணுற ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் ஆகஸ்ட் 31 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1 2001 ஆகஸ்ட் 31 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி லெவல் பார்த்திங்கன்னா பேசிக் பே இனிஷியல் பேவே 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப உங்களோட பேசிக் பே 56,900 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து பர் மந்த்துக்கு இனிஷியல் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 7 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு இது தான். இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மூலமாகவோ ஃபேக்ஸு இமெயில் பை ஹேண்ட் இந்த மாதிரிலாம் விண்ணப்பிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? குரூப் சி போஸ்ட்டு கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு குரூப் சி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீ காஃபி ஜூஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது, அதேமாதிரி சர்வ் பண்ணுறது, அதேமாதிரி ரெகுலர் ரூம் சர்வீஸ் கொடுக்கறது, ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கெலாம் ரூம் சர்வீஸ் கொடுக்கறது, அதே மாதிரி கப்ஸு பிளேட்ஸு இதெல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது, க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். ஸ்வீப் அண்ட் வாஷ் ஃப்ளோர் ஏரியா, அதே மாதிரி க்ளீனிங் டஸ்டபிள் டேபிள் சேர். ஸோ சேரு டேபிள்லாம் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லாப்ஸும் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டியூட்டி ஏதாவது இன்சார்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட டாஸ்க்கு. இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க
இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்க்ரூனிட்டி அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது 250 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 40 எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 40 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் 280 நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 மினிட்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கேரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் 10 கொஸ்டின்ஸும், ஹிந்தி காம்ப்ரிகென்ஷனில் 10 கொஸ்டின்ஸும், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் 10 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 5 கொஸ்டின்ஸ், ஹைஜீன் அண்ட் க்ளீன் லைன்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு 60 மார்க்குக்கு நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு 60 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் 60 மார்க்கு, ரிட்டன் டெஸ்ட்டில் 40 மார்க், இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி 100 மார்க்குக்கு எடுத்து அதில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருக்கவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹையர் குவாலிஃபிகேஷன் மே ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நமக்கு போபாலில் தான் இருக்கும். அங்கே அவங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ரீஜியனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கூட வந்ததுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இதை பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஜாப் அப்டேட் எல்லாமே ரெகுலராக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.